நான் என்ன பேசுறேன்னா, ஈரான் பத்தி தான். தலைவர் இறந்துட்டார்ல. எனக்கு புரியல ஆக்சுவலி. அது என்ன புரியலன்னா, நீங்கள் இப்போ நான் மலேசியாவில் இருக்க வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் நான் வந்து இது ஒரு நாட்டோட எனக்கு அதுதான் இந்தியாவுக்கு மீன் தாத்தாப்படி இந்தியாவிலேருந்து வந்தாங்க. ஆனால் நான் வந்து என் பங்கு தான் பிறந்தோம். ஸோ டெக்னிக்கலி நான் இந்தியன் தான் ஆக்சுவலி. ரிப்பப்ளிக் இந்தியாவோட ரத்தம் தான் ஆக்சுவலி. ஸோ இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு தாங்காது ஆக்சுவலி. தாங்காது. ஆனால் அதே சமயத்தில் நான் வந்து இந்தியா பற்றி ரொம்ப வெளியே காட்ட முடியாது. இன்னும் வெளியே காட்ட மனசு விடாது. ஏன்னா நான் பிறந்தது வந்து தாய்நாடு வந்து மலேசியாவில் தான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நாட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது தான். ஆனால் நான் இங்கே தான் பிறந்தேன். மலேசியாவில் நான் பிறந்தேன். எங்கள் அம்மா அப்பா மலேசியாவில் பிறந்தாங்க. ஸோ அது மலேசியாவா இந்தியாவாக பார்க்கும்போது எனக்கு மலேசியா தான் சூஸ் பண்ணுவேன். அதான் அந்தமாரி சொல்ல வரேன். இப்போ ஈரான் விஷயத்தில் வந்து சில இந்தியர்கள், பாரத் இந்தியர்கள் வந்து ஈரான் பட்டம் பேசுகிறாங்க. அது சில பேட்டி பார்த்தேன். நாங்கள் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் இருப்போம், ஆனால் வந்து எங்களோட மனசு வந்து ஈரானில் இருக்குது. அந்தமாரிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. இட்ஸ் வர்ஸ். நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து நாட்டையும் அமல்படுத்துகிறீங்க. என்னெல்லாம் எனக்கு புரியல. எனக்கு நல்ல நான் வந்து இந்தியன் மதத்தில் பிறந்தப்போ ஸோ எனக்கு வேல்யூலாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க இப்படி மதிக்கணுன்ட்டு. ஸோ எனக்கு தெரியலலா சொல்ல வந்தேன். நீங்கள் இந்தியராக இருந்தீங்களா, அது பாரத் இந்தியராக இருந்தீங்களா, ஒழுங்காக உங்கள் தாய்நாட்டுக்கு பற்றாக இருங்க. நீங்கள் வேறு மதமாக இருக்கலாம், ஆனால் இறந்தவங்க வந்து உங்களோட மதமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வந்து இது பண்ணாதீங்க. இதனால இல்லை, அது உங்களுக்கு நல்லாவும் இருக்காது. ஆளுங்க பார்க்குறது டிஸ்கஸ்டிங் சொல்லி. எப்படி நான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ட் டே, ரிப்பப்ளிக் டேலாம் எனக்கு ரொம்ப குஸ்பாமாக இருக்கும் பார்க்க. ஆனால் ரொம்ப வெளிக்காட்டக்கூடாது, வெளிக்காட்ட மனசாட்சி கூடாது. ஏன்னா அது சொல்லும், நீ இந்த நாடு தான் பிறந்த, இப்படி நீ வந்து அது உன்னோட தாத்தா பாட்டி நாடு, ஆனால் இருந்தாலும் நீ இங்கே தான் பிறந்த. ஸோ அது பற்று உனக்கு இருக்கணுன்ட்டு மனசாட்சி சொல்லும். ஸோ சில விஷயத்தில் வந்து ரொம்ப ஊற போக மாட்டேன். ஆமாம், நரேந்திர மோடி வந்து சில விஷயம் நல்ல விஷயம் பண்ணாங்க. கோயிலெலாம் இது பண்ணாங்க, ரெனோவேஷன் பண்ணாங்க, இடத்த நல்லாக்குனாங்க, நல்ல விஷயம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, இந்த தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு இதை மண்டைக்கு ஏற மாட்டேங்குதுன்ட்டு எனக்கு ஏன் தெரிலன்னு தெரில ஆக்சுவலி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இதெல்லாம் ஏறலன்னு தெரில, எனக்கு தெரில. ரொம்ப ஓவரானது. பெரியார் சொல்லியிருக்கேன். எனக்கு புரியுது. அந்த பெரியார் மொத்தம் தமிழே கிடையாது. அது ஏதோ இது வேறு தமிழ் இல்லாத ஆள்னு நினைக்கிறேன். ஏன்னா I'm not interested to research about him because I don't want to talk about him. It's kind of waste to know about him. You don't care about anybody usually. So you are just on self property usually. So this Indian political party, you see. And what I know is, them other than Hindu, they can follow they can support their religion other than Hindu, you know lah. But when come to Hindus, all மூடநம்பிக்கை, all not good, all bad. You understand, right? Where the narrative go. So I don't understand. Please vote wisely. But I also disappointed OP Pannirselvam joined DMK. I don't know how he joined lah, but who cares.